இன்றைக்கி வீட்லேயே சூப்பரான நான் செய்யலாமா, மைதா எதுவும் சேர்க்காமல் நம்ம கோதுமை மாவில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன். ஸோ கோதுமை மாவை எடுத்துகிட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வார்ம் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மேலே அப்படியே எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் துணியை போட்டோ இல்லை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நான் ஷேப்பில் எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு இது கூடயே நம்ம கார்லிக் நான் தான் செய்ய போகிறோம். நான் கார்லிக் பட்டர் நான். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கார்லிக் சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து எல்லாத்தையும் அதையும் தேய்ச்சிட்டு எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தேன் நான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடும் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டுட்டு அது மேலே 2 சைடு பட்டர் அப்ளை பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான கார்லிக் பட்டர் நான் ரெடி. நம்ம மைதா எதுவும் சேர்க்காம கோதுமை மாவில் செஞ்சதுனால இது ஹெல்த்தியர் வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம பூண்டு கொரியண்டர்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.